ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிஸ் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க சொல்லணும். ஸோ நம்ம தேவியானி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய், முக்கியமாக நம்ம கவி நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஆஷ்ரானின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ஒரு ஹீரோனி நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் கரியர் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய கதை என்னன்னா, அதாவது நம்ம ஹீரோ இருக்காரு, அவருக்கு லவ்னாவே பிடிக்காது. அவங்கள சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வாக தான் போயிட்டுருக்கும். ஸோ முக்கியமாக அவருக்கு ஒரு பவர் கிடச்சிருக்குங்க. அது என்ன பவர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லவர்ஸ்லாம் லிட்டில் பிட் கிஸ் அடிக்கும் பொழுது அது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டாருன்னா, ஸோ அடுத்து அவங்க என்ன மாதிரி பிரிவாங்க, எந்த அளவுக்கு அவங்க போவாங்க, அந்த லவ் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்றத அவர் கெஸ் பண்ணி கண்டுபிடிப்பாருங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ரியாலிட்டியில் அப்படியே நாளில் ஆக ஆக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரிகிற மாதிரி ஆகிடும். அதாவது ஹீரோவுடைய அம்மாவும் அவங்க அப்பாவும் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கடையில் போய் ஒர்க் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனையாக என்ட்ரன்ஸ் ஆகுவாங்க. ஸோ பார்த்ததும் ஒரு புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் வந்து என்ன எழுதிருக்குன்னா, பூர்வ ஜென்மத்தில் வந்து அதாவது அவரோட காதலோட சேர முடியாமல் இறந்து போயிருப்பாங்க ஹீரோனி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த புக் எழுதி வச்சிருப்பாரு. அது ரியாலிட்டியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவினுக்கு தான் வந்து நடக்க ஆரம்பிக்குதுங்க. பூர்வ ஜென்மத்தில் அவருக்கு கடைசி வரைக்கும் காதலியோட சேர முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஜென்மத்திலேயாவது ஒன்று சேரணும். இப்போ வந்து அவர் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு அவர் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறப்போ, ஸோ இவங்க ரொம்ப லவ் ப்ரொப்போஸ் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஹீரோன் வந்து இறந்து போயிடுவாங்க. இவர் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எந்த ஒரு உயிரை எந்த போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவின் என்ன பண்ணார், அவரால் பிரிஞ்ச காதலியாக இருக்கட்டும், லவ்வர்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் திரும்ப ஒன்று சேர்க்க வைப்பார். ஸோ அப்படி பண்ணி வைக்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்திருக்கு. ஸோ டான்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோனியும். ஸோ அந்த காதல் எப்படிலாம் பண்ணால் ஒன்று வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போயிட்டு தேட்டரில் பாருங்கள். இப்போ ஒரு ரன்னிங்காக சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ கிஸ் படம் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கவிஞன் திரும்ப தேட்டரில் பார்த்து யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி அப்படின்றத கமெண்ட் செக்ல சொல்லுங்கள் மக்களே.